இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஜூலை மாதம் 11ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித பெனடிக்ட் புனித ஆசீர்வாதப்பருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. அன்புமிக்கவர்களே, இத்தாலி தேசத்துல நர்சியா என்று சொல்லப்படுகிற ஒரு நகரத்துல பிறந்தவர் தான் இந்த புனித பெனடிக்ட் என்று சொல்லப்படுகிற புனித ஆசீர்வாதப்பர். பெரும் பணக்கார குடும்பத்துல பிறந்த இவர் ரோம் நகரத்திற்கு படிப்பிற்காக அனுப்பி வைக்கப்படுகிறார். ரோம் நகரத்துல அங்கிருந்த இவருடைய சக மாணவர்கள் மிகவும் மோசமான ஒழுக்கமற்ற ஒரு நிலையில வாழ்ந்து கொண்டும் வாழ்க்கை வீணடித்து கொண்டும் இருந்ததை பார்த்த இந்த புனித பெனடிக்ட் ரோம் நகரத்தை விட்டு அருகில் இருந்த ஒரு மலைப்பாங்கான இடமான சுபியாக்கோ என்ற இடத்திற்கு கடும் தவம் புரிய சென்றார் என்று இவருடைய வாழ்க்கையில நம்ம வாசிக்கிறோம். இவருடைய இரட்டை பிறவியாக பிறந்தவர் தான் புனித ஸ்கொலாஸ்திகா. அன்புமிக்கவர்களே, அவரை பற்றி இன்னொரு நாள் நம்ம புனிதர்களுடைய பகுதியில நம்ம பார்க்கலாம். இந்த சுபியாக்கோ பகுதிக்கு சென்ற புனித பெனடிக்ட் அங்கே துறவு வாழ்வை ஆரம்பிக்கிறார். இவரை பார்த்த பலர் இவருடைய கடும் துறவு வாழ்வை பார்த்து அவரை பின்தொடர முயற்சி செய்கிறார்கள். இப்படியாக துறவு வாழ்வை ஆரம்பித்த புனித பெனடிக்ட் பிறகு மோந்தே கசினோ என்று சொல்லப்படுகிற இடத்திற்கு சென்று இந்த ஆசீர்வாதப்பர் துறவு சபை ஆரம்பிக்கிறார். அன்புமிக்கவர்களே, இவர் வாழ்ந்தது திருச்சபையோட வரலாற்றுல 5வது நூற்றாண்டு. இவர் பிறந்தது கிபி 480, இறந்தது கிபி 575. அன்புமிக்கவர்களே, தன்னுடைய வாழ்நாளில துறவு சபைகளுக்கு இருக்கிற அந்த ஒழுக்க நெறி, கான்ஸ்டிடியூஷன் என்று சொல்லுவார்கள், அந்த ஒழுக்க நெறியை அல்லது விதிமுறையை முதலாக ஏற்படுத்தியவர் இவர்தான். த ரூல் அப்போல் என்று சொல்லப்படுகிற புத்தகத்தை எழுதி பல நூற்றுக்கணக்கான துறவு சபைகளுடைய ஆதாரம் அடிப்படை அதுதான் என்றால் நிச்சயமாக நான் சொல்வது மிகையாகாது. அன்புமிக்கவர்களே, இவரை பார்த்த பல இளைஞர்கள் துறவு மீது நாட்டம் கொண்டு துறவு சபையில் சேர்ந்தார்கள் என்று இவருடைய வாழ்க்கையில நம்ம வாசிக்கிறோம். இந்த புனித ஆசீர்வாதப்பர் துறவு சபையிலிருந்து தான் குறைந்தபட்சம் 25க்கு மேற்பட்ட திருத்தந்தையர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த புனித ஆசீர்வாதப்பருடைய துறவு சபையிலிருந்து தான் 5000த்திற்கும் மேற்பட்ட புனிதர்கள் இருக்கிறார்கள். இந்த புனித ஆசீர்வாதப்பர் துறவு சபையிலிருந்து தான் வரலாற்றில் 20,000த்திற்கும் மேற்பட்ட ஆயர்கள் உருவாகி இருக்கிறார்கள் என்பது வரலாற்று உண்மை. துறவு வாழ்க்கையில எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம புனிதமாக வாழ்கிறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு இறை வார்த்தையை வாசிக்கிறோமோ, அவ்வளவுக்கு அவ்வளவு மிக முக்கியமானது மனிதனுடைய உழைப்பு என்பதை மிகற்கு அறிய வைத்தவர் தான் இந்த புனித ஆசீர்வாதப்பர். பலமுறை இவருக்கு விஷம் வைத்து கொலை செய்ய முயற்சி செய்தாலும் இறைவன் மீது கொண்டிருந்த விசுவாசத்தால், ஒரே ஒரு சிலுவை அடையாளத்தால் அந்த உணவில் இருந்த விஷத்தை முறித்து அதை ஆசீர்வாதமாக மாற்றியவர் தான் இந்த புனித பெனடிக்ட் என்று சொல்லப்படுகிற புனித ஆசீர்வாதப்பர். அன்புமிக்கவர்களே, உடல் நோயினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் மற்றும் விஷ மருந்துகளால் பாதிக்கப்பட்டவர்கள், பில்லி சூன்யம் இவற்றால் பாதிக்கப்பட்டவர்கள், இவர்களுக்கான பாதுகாவலராகவும் புனித ஆசீர்வாதப்பர் இருக்கிறார். இவருடைய பரிந்துரையால் நாமும் இயேசுவை மிக நெருக்கமாக பின்பற்ற வேண்டிய ஒரு வரத்திற்காக இன்றைக்கு மன்றாடி செபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகம் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்களை பார்த்து, ஓநாய்களிடையே ஆடுகளை அனுப்புவதைப் போல உங்களை நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி, இன்றைய இந்த ஒரு காலகட்டத்துல நற்செய்தி அறிவிப்பு பணி என்பது எளிமையான ஒன்று அல்ல. திருச்சபையுடைய தொடக்க காலத்துல நற்செய்தி அறிவிப்பு பணிக்காக சென்ற திருத்தூதர்களை வேத சாட்சிகளாக மறைசாட்சிகளாக கொன்று குவித்தார்கள். அது ஒரு காலகட்டம். இரத்தத்தால் மறைசாட்சியம் செய்த அந்த ஒரு காலகட்டம். அன்புமிக்கவர்களே, நாம் வாழ்கிற இந்த ஒரு காலகட்டத்துல இறை வார்த்தையை அறிவிப்பவர்களுக்கு துன்பங்கள் இருக்கிறது, வேதனைகள் இருக்கிறது, மனித அளவிலான துன்புறுத்தல்கள் இருக்கிறது, அச்சுறுத்தல்கள் இருக்கிறது என்பதில் மாற்று கருத்து கிடையாது. இருந்தாலும் நாம் வாழ்கிற இந்த டிஜிட்டல் உலகம் என்று சொல்லப்படுகிற இன்றைக்கு இறை வார்த்தையை அறிவிப்பது என்பது செம்மறி ஆடுகளை ஓநாய்களுக்கிடையே சென்று நற்செய்தி அறிவிப்பதை போலத்தான் இருக்கும் என்பதை எப்படி புரிந்து கொள்ளலாம் என்பதை தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு நற்செய்தி அறிவிப்பு பணியில உடல் ரீதியான துன்புறுத்தல்கள் இல்லை என்றாலும் இன்றைக்கு நாம் வாழ்கிற அந்த சமுதாயத்துல இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அல்லது ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு அப்படி என்று இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு மாறுதல்கள் இன்றைக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது ஒரு காலத்துல தான் திருச்சபையில கிறிஸ்தவ வாழ்க்கையில நற்செய்தி அறிவிப்பு பணியில பல புதுமைகளை இன்றைக்கு
பல புதுமைகளை இன்றைக்கு நேர்மறையாகவும் எதிர்மறையாகவும் கொண்டு வருகிறார்கள். என்ன ஃபாதர் சொல்றீங்க அப்படின்னு சில பேருக்கு குழப்பமா இருக்கலாம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு புனிதத்தை விட்டு விலகி செல்கிற உண்மையான புனிதத்தை அறிய மறுக்கிற ஒரு சூழல்ல தான் நம்ம இருக்கிறோம். இன்றைக்கு நடத்தப்படுகிற பல விழாக்களில் ஆடம்பரம் அதிகமாக இருக்கிறதே ஒழிய இறை வார்த்தைக்கான முக்கியத்துவம் எல்லா திருச்சபைகளிலுமே கொஞ்சம் குறைந்து வருவதை அல்லது தளர்ச்சி அடைந்து வருவதை நம்ம கண்கூடாக பார்க்கலாம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற குருக்கள், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கன்னியர்கள், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பொதுநிலையினர் இறை வார்த்தை உயிர் உள்ளது என்பதையும் இறை வார்த்தை ஆற்றல் மிக்கது என்பதை உணர்ந்து அதனுடைய புனிதத்தை உணர்ந்து நாம் பணி செய்கிற இடங்களில் இறை வார்த்தையை உயிரோட்டம் உள்ள ஆற்றல் மிக்க இறை வார்த்தையாக அறிவிக்கத்தான் இன்றைக்கு இறைவன் அழைப்பு விடுக்கிறார். பல திருச்சபைகளில் இன்றைக்கு இருக்கிற இந்த திடீர் பாஸ்டர்கள் அல்லது ஃபாஸ்ட் ஃபுட் பாஸ்டர்கள் என்று சொல்லுவோம். 1 மாதத்துல 2 மாதத்துல விவிலியத்தை நான் கற்று தேர்ந்து விட்டேன் அப்படி என்று இறை வார்த்தையை அவர்களுக்கேற்றவாறு அறிவிக்கிற ஒரு கடினமான ஒரு சூழலை தான் இன்றைக்கு நம்ம இருந்து கொண்டு இருக்கிறோம். அன்புமிக்கவர்களே, கத்தோலிக்க திரு அவையினுடைய பாரம்பரியத்தை புரிந்து கொண்டவர்களாய் எல்லோருமே இறை வார்த்தையை அவர்களுக்கு ஏற்றவாறு அறிவிக்க முடியாது. இறை வார்த்தை என்பது இறையரசை கட்டி எழுப்புவதற்காக, இறை வார்த்தை என்பது நம்முடைய வாழ்க்கையில புனிதத்துல வளர்வதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் என்பதை புரிந்து கொண்டு இந்த உலகத்துல ஓநாய்களை போல இருக்கிற இந்த செயற்கைத்தனம் அல்லது சமூக வலைதளங்கள் இவற்றில இறை வார்த்தையை இறை அச்சத்தோடும் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் அறிவிக்கத்தான் இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். ஒரு பாஸ்டர் இறை வார்த்தை அறிவிக்கிற நேரத்துல தீய வார்த்தைகளை பயன்படுத்தி இறை வார்த்தை அறிவிக்கிற ஒரு காணொலியை சமீபத்துல நான் பார்த்தேன். இன்னொரு இடத்துல இறை வார்த்தையை அறிவிக்க வேண்டிய இடத்துல சினிமா பாடல்களையும் குத்து பாடல்களையும் இடையே பாடி இறை வார்த்தையை அறிவிக்கிற ஒரு சூழலை பார்த்தேன். இன்னொரு இறை வார்த்தையை அறிவிக்கிற ஒரு பாஸ்டர் சினிமாவில் நடித்து காட்டுவது போல நகைச்சுவையாக வெறும் நகைச்சுவையை மட்டுமே இறை வார்த்தையாக இன்றைக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இறை வார்த்தையினுடைய மேன்மையையும் புனிதத்தையும் உணர்ந்தவர்களாய் இறைவன் இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்விற்கு, புனித வாழ்விற்கு, இறை அரசை கட்டுவதற்கு என்ன வார்த்தைகளை நமக்கு கொடுக்கிறார் என்பதை பொருள் உணர்ந்து இறை அச்சத்தோடும் நம்பிக்கையோடும் அறிவிக்கத்தான் தூய ஆவியானவர் நாம் என்ன பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்று கற்று தருவார் என்கிற வசனமும் நற்செய்தியில கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இறை வார்த்தை அறிவிக்கிற பணியில் ஈடுபட்டு இருக்கிற சகோதர சகோதரிகளே, தூய ஆவியானவருடைய துணையை கேட்டு அவருடைய கனிகளோடும் அவருடைய கொடைகளோடும் இறை அச்சத்தோடும் ஞானத்தோடும் இறை வார்த்தையை இந்த நவீன உலகில் அறிவித்திட இறைவன் உங்களையும் என்னையும் தூண்டுவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.